ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/9/2024 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் வாங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்கிற பயிற்சி பண்ணணும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இதுதான் இங்கே சேலஞ்சு. அந்த புள்ளியில் நிலைக்கிறது தான் சேலஞ்ச். வேறு ஒன்றுமே கிடையாது. அவரை தவிர எதுவுமே நினைவு வரக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் நினைக்க என்ன ஆகுனா ஆத்மா பலமாகும். அப்போ மற்ற எண்ணங்கள் வராது. ஏற்கனவே உள்ளே போட்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் கூட ஓடி போயிடும். ஸோ உள்ளே இருக்கிற எண்ணங்கள் வெளியில் வராத அளவுக்கு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மாயையோட யுத்தம். கேள்வி, பாபாவுடையவர் ஆகியும் எனக்கு சந்தோஷமே அனுபவம் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஞானம் முழுசாக உங்கள் புத்தியில் இருக்க மாட்டேங்குது. வெளி உலக விஷயத்தை எல்லாம் உள்ளே ஏற்றுக்கிட்டால் எப்படி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு குலோப்ஜான்னா இனிக்கும், அது எப்படி இனிக்காமல் போயிடும்? பாபா சொல்கிறார், உலகத்திலே இனிமையானது நினைவுன்றார். அப்போ எப்படி அது இனிமை கொடுக்காமல் போகும், சந்தோஷம் கொடுக்காமல் இருக்கும்? அப்போ அந்த நினைவிலே நீங்கள் மூழ்கலை. நினைவிலே மூழ்கினாதான் பாபா நினைவுமே தங்கும், பாபாவுடைய ஞானத்தின் நினைவும் தங்கும். அப்படியே நீங்கள் முரளி படித்து முடித்தோடனே வேறு ஒரு விஷயம்னு பிஸியாகி போயிட்டீங்கன்னா உங்கள் புத்தியில் ஞானம் தங்காத காரணத்தினால சந்தோஷம் இருக்காது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பாபாவை துல்லியமாக நினைவு பண்ணுறது கிடையாது. பாபாவை எப்படி நினைக்கணும்? பாபாவை மட்டும் நினைக்கணும். ஸோ அந்த அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இதுதான் அர்த்தமே. அவரை மட்டும் நினைக்கணும். அல்லாஹ் ஒருவனே கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் வாழ்க்கை ஃபுல்லாக சங்கமேகத்தில் நமக்கு சகல உறவும். ஸோ அப்படி நினைக்கணும். ஆனால் நீங்கள் பாபாவை அப்படி நினைக்காத காரணத்தினால மாயா உங்களை ஏமாத்திடுறா இல்லையா? பாபாவை நினைக்கலன்னா மனசு ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம போய் உட்காந்துக்கலான்ட்டு மாயா வந்து உட்காந்துக்குது. அதனால தான் சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. மாயா உட்காந்து எப்படி சந்தோஷம் இருக்கும்? நேரம் போகிறதே தெரியாது. கடைசியில் ஒரு விரக்தி தான் இருக்கும் இல்லை? இந்த மாயா என்ன பாடுபடுத்தோன்றதை நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து காப்பாற்ற தான் பாபா வர்றார். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணவங்கெல்லாம் இப்போ வந்து அந்த ஆண் மேலே கேஸ் கொடுக்குறாங்க, என்னை ரேப் பண்ணிட்டான்ட்டு. ஏன்னா அதாவது கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். பட்டு இவங்க ஒழுங்காக பாபா நினைவில் இருந்திருந்தால் இந்த மாதிரி மாயின் வசமாக இருக்க மாட்டாங்க. மாயின் வசமானது இப்போ எவ்வளோ பெரிய தண்டனையை 70 வயசில் கொடுக்குது. எப்படி இருக்கும்? நல்ல சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் மாட்டுறாங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் பாபா என் நினைவிலிருந்து ஆத்மாவை சக்திசாலி ஆக்கு, இல்லாட்டினா ஆத்மா குப்பையை பொறுக்க போயிடும், மாட்டிக்குவேன்றார். இதை டைரெக்டாக சொல்லலை இல்லையா? பாபா சொல்கிறது எல்லாமே இஷாரா, சைகை தான் கொடுக்குறார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிக்கிறோம். அதனால தான் இதை இஷாரான்றார். ஏன்னா அங்கே நாராயணன் ஆகணும். அப்போ இதை கண்ணை மூடிட்டு யார் ஃபாலோ பண்ணுவார்? நிச்சய புத்தி உள்ளவர்கள். ஸோ நாம் இதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறதுடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அது பொய்யாக இருந்தாலும். ஸோ பாபாவை நினைக்காதனால மாயா ஏமாற்றிடுது. அதனால் சந்தோஷம் இருக்குது இல்லை, மாயின் மயக்கத்தில் போய் கடைசியில் அது துக்கமாக மாறிடுது. பாபாவே என்னை உலகத்துக்கு எஜமானர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற போதை உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், மகாலட்சுமி ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ தான் நிரந்தரமாக ஊக்க உற்சாகமும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். விடிஞ்சா கல்யாணன்ற மாதிரி விடிஞ்சால் மாமியார் வீடு, அதாவது சொர்க்கத்துக்கு போக போகிறோம். அதுக்கு இப்போ மேக்கப் நடக்குது, நைட்டெல்லாம் மேக்கப் நடக்குது. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க.
அது அது அப்போனா என்ன அர்த்தம்? அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைன்றது. எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த உடலை கடந்து யோசிக்கிறோம், அந்த போதையில் இருக்கிறோம். அது இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லைக்குட்பட்ட விஷயம், குடும்ப பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அப்புறம் எப்படி சந்தோஷம் இருக்கும்? பாபாவுடைய ஆஸ்தி இப்போ என்ன கொடுக்குறாரு? தூய்மைக்கான ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ தூய்மை இருந்தாலே சந்தோஷமும் அமைதியும் தானாக வந்துடும். ஸோ அப்போ பாபாவுடைய ஆஸ்தி ஆகிய தூய்மை, சுகம், சாந்தி இதில் எப்பவுமே நிரம்பி இருந்தால் சந்தோஷமாகவே இருப்பீங்க இல்லையா? முழுக்க தூய்மை மெயினாக. இது எல்லாமே பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறதுனால மட்டும்தான் வரும். ஸோ அது இல்லாட்டினா சந்தோஷம் இருக்காது. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயம், இப்படி கவனத்தை இப்படி திருப்புறது, அப்படி திருப்புறது, இதில் மாட்டிக்கிறது. ஸ்லைட்டாக என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்பீங்க, அப்படியே அடுத்தது வேறு பார்ப்பீங்க, அடுத்தது வேறு பார்ப்பீங்க, வேறு பாபா விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. அப்புறம் எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? பாபா கூடவே இருந்தால் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ கேள்வி பதில் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியோடைய அர்த்தம் குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது அது? நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்பு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். நான் ஆத்மா, இது என்னோட உடம்பு. நான் உடம்பு இல்லை, இது என்னோடது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வேலைக்காரன். என் வேலைக்காரன்னா நான் சொல்கிறத அவன் கேட்கணும், அவன் சொல்கிறத நான் கேட்குறவன் கிடையாது. ஏன்னா நான் எஜமானன் இல்லையா? உங்களுடைய பொருள் நீங்கள் நினைத்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அந்த பொருள் நினைத்த மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பகவானே வந்து நமக்கு நடத்திட்டு இருக்கிறாருன்றதும் சதா ஞாபகம் இருக்கணும். கடவுள் நடத்திட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் அவர் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். இதை உலகத்தில் எப்பயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது? அந்த மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்களுக்கு கீதை உபதேசம் பண்ணதாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தான் பேருரூபம் இருக்குதே. ஆனால் அவங்க வந்து பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் கடவுள்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் பேருரூபம் இருக்குதே. அப்போ எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும்? ஆனால் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் நிராகார தந்தை, உடல் இல்லாத தந்தை. ஆத்மாக்கள் பரமாத்மா பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிறோம். இது புத்தம் புதிய விஷயமா இருக்குது. ஒரு ஆத்மா பேசுகிறத இன்னொரு ஆத்மா கேட்குது. மனிதன் பேசுகிறத மனிதன் கேட்குறது வெளியில். இங்கே உடலற்ற பரமாத்மா பேசுகிறத உடலற்ற நிலையிலிருந்து ஆத்மாவாகிய நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய புத்தம் புதிய விஷயம். இதுதான் அடுத்த 2500 வருடத்திற்கு தொடரும். கண்டிப்பாக உலக அழிவு நடக்கும். ஸோ விநாச காலத்தில் விபரீத புத்தி சொல்லுவாங்க இல்லையா? உலக அழிவு பொழுது கடவுள் மேலே அன்பற்ற புத்தி வந்துடும். இப்படி ஒரு கூட்டம், அதுதான் பெருங்கூட்டம். இன்னொரு கூட்டம் ரொம்ப ரொம்ப சின்னது, பாண்டவர்கள். நாம் விநாச காலத்தில் கடவுள் மேலே பிரீத்த புத்தி, அன்பான புத்தி. விப்ரீத் பிரீத், பிரீத்தனா அன்பு, விபரீத்தனா அன்பற்ற. ஹிந்தி வார்த்தை அது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட கடவுள் எங்கும் நிறைந்தவர், கல் முள்ளெல்லாம் இருக்கிறாரு, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா அழிவற்றது, உடல்தான் அழியக்கூடியது. உடல் சின்னதாகும் பெரிதாகும், ஆத்மா சின்னதாகவோ பெருசாகவோ ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி.
ஆனால் அந்த சின்ன புள்ளி தான் 84 பிறவிகள் எடுத்து முழு பாகத்தை நடிக்குது. அந்த பாகம் அனைத்தும் அந்த சின்ன புள்ளியில் பதிவாகி இருக்குது. ஆத்மா அது எடுக்கிற உடலை காரியம் செய்ய வைக்குது. உடலை காரியம் செய்ய வைக்குது ஆத்மா. அப்போ எஜமானர் யார்? ஆத்மா தான். உயர்ந்ததிலும் அப்போ நான் பல உடலை, ஒரு உடலும் ஒரு குதிரை ரதம், இது இல்லைன்னா இன்னொரு ரதத்தில் போக போகிறேன், இதில் துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது மனதில் ஆழமாக பதியணும். இல்லை, இன்னொரு ஹை ஜம்ப்பு தாண்டி இருக்கிறதுல மிக உயர்ந்த குதிரையை, அதாவது உயர்ந்த உடலை, நாராயணன் உடலை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். இல்லை, சிலர் வித்தை காட்டுவாங்களே, குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த குதிரையிலேருந்து இன்னொரு குதிரையில் ஏறி உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான். அப்போ இவனுக்கு அந்த குதிரை ஓட்டத்தையே கவனிச்சிக்கிட்டே இருப்பான், கரெக்டாக பக்கத்தில் அதே மாதிரி இங்கே நான் நாராயணன் ஆகணும், அதுக்கு நான் இன்னொரு குதிரையை ரதமாக எடுக்க போகிறேன்றதில் கவனம் இருக்கணும். எது எடுக்க போகுது? ஆத்மா எடுக்க போகுதுன்றதில் கவனம் இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லிக் கொடுத்தா அதன் மூலம் அடையிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் அடையணும், அதுக்கான ஞானத்தை தான் கொடுக்கிறார். நாராயணன் ஆகிற ஞானத்தை படிச்சுட்டு வேலைக்காரன் ஆகலாமா? டாக்டருக்கு படிச்சுட்டு செருப்பு தைக்க போகலாமா? ஒப்பிட்டு பாருங்க. டாக்டருக்கு படிக்கிறவனே அப்படி பண்ண மாட்டான்னும் போது நாராயணன் ஆகிற படிப்பை படிச்சுட்டு நீங்கள் வேலைக்காரன் ஆகலாமா? சொல்லுங்க ஆத்மாக்களே. ஆத்மா தானே படிக்குது, ஆத்மா தானே பதவி அடையுது. இங்கே ஞானமே உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது தானே. ஆனால் எது நீங்களோ அதை பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது. நிறைய மனிதர்கள் முயற்சி பண்ணுறாங்க, எப்படி தான் இந்த ஆத்மா உடலுக்குள்ளே பிரவேசிக்குது, எப்படி தான் இந்த உடலை விட்டு அது போகுது அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால சொல்ல முடியல. என்னென்னமோ கருவியை பயன்படுத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க. ஒருவேளை யாருக்காவது ஆத்மாவை பார்க்க முடியுதுன்னு கூட வச்சுக்கோங்களாம், அப்போ கூட அவங்களால எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. என்னமோ ஒளி போச்சு அப்படின்வாங்க. ஸோ அது சிலருக்கு காட்சி கிடச்சிருக்குது, பட் கண்ணுக்கு தெரிகிற ஆத்மா கிடையாது. அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒளி, சின்ன புள்ளி. ஆனால் உங்களுக்கு ஒளி போகிற மாதிரி தெரியுதுன்னா அது காட்சி தானே தவிர நிஜ ஆத்மா கிடையாது. உடலில் வசிச்சுட்டு இருக்கிறார் இந்த ஆத்மா. உடம்புன்றது வீடு, வீட்டுக்கு உயிர் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த உடம்பு வீடு, உள்ள உயிரோட்டமாக இருப்பவர் அந்த உயிராகிய ஆத்மா தான். அதனால் இந்த மனித உடலிலிருந்து ஆத்மா தனியானது, உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்குமே சம்பந்தம் இல்லைன்னா மற்ற உடலுக்கும் உங்களுக்கும் எப்படி சம்பந்தம் வரும்? உங்கள் உடம்புக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது, அது வேற இது வேற. ஸோ இந்த உண்மையில் நிலைத்திருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஆத்மா சின்னதாகவோ பெரியதாகவோ ஆகிறது கிடையாது. மனிதர்கள்தான் சின்னதிலிருந்து பெரியதாக ஆகிறாங்க. ஆத்மாக்கள் தூய்மையாகுது, அழுக்காகவும் ஆகுது. மற்றபடி சின்னதாக பெருசாக ஆகலை. இப்போ கலியுகத்தில் அழுக்காக இருக்கிற ஆத்மா பாபா தூய்மையாக்கி சத்தியுகத்துக்கு அனுப்புகிறாரு. அப்புறம் அங்கேருந்து மறுஜன்மம் எடுத்து மீண்டும் கலியுகம் வரும்போது அழுக்காயிடுது. அழுக்கானதுனால தான் ஆத்மா கூப்பிடுது. அழுக்கான ஆத்மாக்களை தூய்மையாக்கும் பாபாவே வாங்க,
பதித்த பாவன ராஜாராம்னு கூப்பிடுறாங்கல்ல. பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்கை தூய்மையாக்குபவரே வாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, எல்லா ஆத்மாக்களும் பிரியதர்ஷினிகள். அவர் தான் பிரியதர்ஷன், காதலன் இல்லையா? காதலன் தான் காதலியை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். ஸோ அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார், பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ அவரை மாதிரியே, அதாவது வந்திருக்கிறவரோ சுந்தரர், அவ்வளோ அழகானவர். அவரை மாதிரியே நம்மை அழகுபடுத்தி பாபா அழைச்சிட்டு போகிறார். மனிதர்கள் சொல்கிறாங்க, அனைத்து ஆத்மாக்களும் மணமகள் சீதை. ஸோ பாபா ஒருத்தர் தான் மணமகன் ராமர். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் மணமகன் ராமன்ட்டாங்க. அப்படி தானே அர்த்தம்? எல்லோரும் கடவுள், நீயும் கடவுள் நானும் கடவுள்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லோரும் ராமரா? எல்லோரும் சீதைன்றது தான் உண்மையை தவிர எல்லோரும் ராமர் கிடையாது. மணவாளன் சிவபாபா எல்லோருக்குள்ளேயும் பிரவேசிக்கவும் முடியாது. ஆனால் மனித இல்லையா, அதுதான் அர்த்தம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்னு வந்துடும், எல்லாருக்குள்ளேயும் பிரவேசமாயிருக்காருன்னு. ஸோ அவங்களுடைய புத்தியில் இப்படி தவறான ஞானம் இருக்கிறதுனால தான் அவங்க விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை இப்படி நிந்தனை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க நிறைய பாவமும் செய்கிறாங்க. எனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாருன்னா, இந்த இப்போ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொல்கிறார், ஒரு அம்மாவும் அவங்க பையனும் காமத்தில் ஈடுபட்டால் குழந்தை பிறக்காதா? இதுக்காக என்ன கடவுள் தண்டனையாக கொடுக்க போகிறார்? இப்படி பேசுகிறார். அதான அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்கிறாரா நோ தெரியல. பட்டு இதெல்லாம் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, கடவுள் எல்லோரும் கடவுள் அந்த அர்த்தத்தில் வந்துடுறார். அருணகிரிநாதர் கடவுள் நிலை அடையலை, கடவுளே அருணகிரிநாதராக வந்தார், முருகனே அருணகிரிநாதராக வந்தார் அப்படின்ட்டு ஒரு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் நிந்தனை செய்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இதை மாதிரி விஷயத்தை கேட்டால் அப்புறம் பாவம் தாராளமாக பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. நானே கடவுள்னும் போது யாருக்கு பயப்பட போகிறாங்க? ஸோ பாபாவை அவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்க. எந்த குழந்தையாவது தன்னுடைய அப்பாவை நிந்தனை பண்ணுமா? இருந்தாலும் இப்போல்லாம் குழந்தைங்க கெட்டு போனதுனால அப்பாவையும் நிந்தனை பண்ணுதுங்க. ஆனால் இவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்கள் தான் தன்னுடைய எல்லையற்ற தந்தையை நிந்தனை பண்ணுது. பாபா நீ முதலையாகவும் மீனாகவும் அவதரித்தாயின்னு சொல்லுதுங்க இல்லையா? அந்த தசாவதாரத்தில் மீன் அவதாரம், முதலை அவதாரம், ஆமா அவதாரம்லாம் எடுத்ததாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது உண்மையில் நிந்தனை. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரையும் நிந்தனை பண்ணிட்டாங்க. எப்படி நிந்தனை பண்ணாங்க? அவர் ராணிகளெல்லாம் கடத்திட்டு போனார், வெண்ணெயை திருடினார், இப்படி சொல்லிட்டாங்க. அவர் எதுக்கு வெண்ணெயை திருடினா? அவர் இளவரசர், அவர்கிட்ட இல்லாததா? ஸோ மனிதர்களுடைய புத்தி அந்த அளவுக்கு தமோ பிரதானமாயிடுச்சு. பாபா சொல்கிறாரு, நான் தூய்மை ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியை காட்டுறேன். பாபா மட்டும்தான் பதித்த பாவனர், சர்வசக்திவான். எப்படி பாருங்க, நான் மட்டுமே உங்களுக்கு தூய்மை ஆகிறதுக்கான வழியை காட்டுறேன். அதுவும் ரொம்ப ஈஸியான வழி, ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. ஆனால் அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்தவர் சொல்கிற மாதிரி உங்கள் பாவத்தெல்லாம் அவரே கழுவிட்டார் அப்படி கிடையாது. அவரே கழுவிட்டார், அவரை நினச்சிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருங்க, எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு சிவபாபா நினச்சிட்டு இருந்தால் போதும். அங்கே முட்டி போடுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, பட்டினி கிடப்பாங்க, நடந்தே வேளாங்கண்ணிக்கு போவாங்க. இந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் குணம் மாறிடும், பாவம் அழிஞ்சிடும், தூய்மை ஆகிடுவீங்க. யாரை நினைக்கணும்? பாபாவை தான் நினைக்கணும். ஏன்னா அவர் தான் பதித்த பாவனர், சர்வசக்திவான். அவரை நினைத்தால்தான் சக்திகள் உங்களுக்குள்ளே நிரம்பும். பலகீனமானவர்களை நினச்சா நீங்களும் பலகீனமானவர்களாகத்தான் ஆவீங்க.
எப்படி சாது சந்நியாசிகள் தங்களை வேதங்களின் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க, அதே மாதிரி சங்கராச்சாரியர் கூட வேத சாஸ்திரங்களுடைய அத்தாரிட்டின்னு தன்னை சொல்லிக்கிறார். எவ்வளோ பகட்டு அவங்களுக்கு. ஆனால் சிவாச்சாரியா, அதாவது யார், பாபா ஆச்சாரியான்னா ஆசிரியர் இல்லையா, சிவாச்சாரியா எந்த பகட்டும் இல்லை, சாதாரண உடம்புல வந்து பேசுகிறார். அவர் கூடவே சிஷ்யர்களோடு அலையிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கலாமே, இந்த குருமார்கள் மகாவிஷ்ணு சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த நேரமும் ஒரு 10-20 பேர் கூடவே வருவாங்க. அவரே வீடியோ எடுத்து பெருமையாக போடுவார். அந்த மாதிரிலாம் பாபா கூட யாரும் கிடையாது. ஸோ தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கலியுகத்தில். பந்தா காட்டினாலே நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அந்த சிவபாபா பிரம்மா உடம்புல உட்காந்து அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஒருவேளை சிவபாபா ஒரு பந்தா காட்டுறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரம்மா பாபாவுக்கும் பந்தா இருக்கும். ஏன்னா அவர் உடம்புல தானே வராரு. ஆனால் அப்படி ஏதாவது இருக்குதா? பிரம்மா பாபா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். ட்ரெஸ்ஸை மாற்றலை, ருத்ராட்ச கொட்டை போடலை, எதுவும் கிடையாது. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுடைய வேலைக்காரன். பணிவு. ஸோ பாபா நம்முடைய வேலைக்காரன்ட்டு உண்மையிலே நம்மை நாராயணன் ஆக்கக்கூடிய வேலையை செய்கிற வேலைக்காரனாக இருக்கிறார். ஆனால் இதோடைய நினைவாக பைபிள் என்ன பண்ணுவார்னா அவருடைய சிஷ்யர்களுடைய காலை கழுவி தொடச்சி முத்தம் கொடுப்பார். இதுவா கடவுளுடைய வேலை? வேலைக்காரன்றதா அப்படி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ இது ராமாயணத்தில் ராமருடைய காலை நிறைய பேர் அந்த மாதிரி காலை கழுவி துடைப்பாங்க. குகன் கிடையாது, ஒரு படகோட்டி அவருடைய காலை கழுவி அந்த தண்ணியை குடிக்கவும் செய்வான். அது தவறான மகிமை. அப்படி பண்ணல பாபா. ஆத்மாவை தூய்மையாக்குறார். அந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் பாபா இவருக்குள்ளே பிரவேசமாகி சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்போ அழுக்காகிட்டீங்க. 5000 வருஷம் முன்பும் இதே மாதிரி முந்தைய கல்பத்தில் அழுக்காக இருந்த நீங்கள் தான் தூய்மை ஆனீங்க. சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்த நீங்கள் 84 பிறவி எடுக்கும் பொழுது அப்படியே அழுக்காகிட்டே வந்துட்டீங்க. ஸோ இந்த பிரம்மாவுடைய வரலாறு புவியில் திரும்ப நடக்கும். அவர் தான் முழுசாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார். அவருக்குத்தான் சதோபிரதானம் ஆகிறதுக்கான வழியும் காட்டப்படுது. ஸோ அவரோடு சேர்ந்து நாமளும் அதே ஞானத்தை படிக்கிறோம். பாபா மட்டுமே சர்வசக்திவான். அவர் நமக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். பிரம்மாவை கையில் வேதம் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க எப்போவுமே. ஆனால் உண்மையிலே வேதத்தின் விஷயமெல்லாம் கிடையாது. பாபா என்ன வேதத்தை எடுத்துகிட்டு வந்தால் நடத்துகிறாரு? பாபா எந்த சாரத்தை கொடுக்கிறாரோ இதன் விஸ்தாரமாக வருவது தான் வேதம். ஸோ சிவபாபாவும் வேதத்தை எடுப்பது கிடையாது, பிரம்மா பாபா கையிலும் வேதத்தை எடுக்கிறது கிடையாது, நீங்களும் வேதத்தை எடுக்கிறது கிடையாது. ஸோ சிவபாபா புத்தம் புது விஷயங்களை சொல்கிறார். கேட்டதெல்லாம் புதுசாக இருக்குது. அதனால தான் யாருக்கும் ஒன்றும் புரியல. காமம் தப்பா, என்ன இவன் மாற்றி மாற்றி சொல்கிறான் அப்படின்வாங்க. கடவுள் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தம் புதிய விஷயத்தை தான் புது உலகத்திற்காக கடவுள் சொல்லுவார். எல்லா வேத சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தின் விஷயம். பக்தி மார்க்கம் நரகம். இப்போ நரகத்திற்கான வழியை சொல்லவா கடவுள் வருவார்?
நான் வேத சாஸ்திரங்களை சொல்வதில்லை, ஆனால் வாய் வழியாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். படித்து சொல்லலை, அப்படியே பேசுகிறேன், நேராக பேசுகிறேன். அதான் சுயம் ஞான கடலாக இருக்கிற நான். இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா, இதைத்தான் பக்தி மார்க்கத்தில் கீதைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது விஸ்தாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாரமாக அதை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. பாபா கேட்குறார், என் கையிலோ உங்கள் கையிலையோ அந்த பக்தி மார்க்கத்தின் கீதை இருக்குதா? கிடையாது. ஆனால் இந்த ஞானத்தை கேட்டுட்டு கீதையை படித்தா அவங்களுக்கு புரியுது, ராமாயண மகாபாரதம் படித்தா புரியுது, பைபிள் குரான் படித்தா புரியுது. அதான் ஆச்சரியம். இது படிப்பு. இங்கே வேத சாஸ்திரங்களின் விஷயம் கிடையாது. நான் குழந்தைங்களுக்கு நடத்துகிற ஆசிரியராகி ஒவ்வொரு கல்பத்திலும் என்ன நடத்தினோ அதே தான் திரும்ப திரும்ப நடத்துகிறேன். ரொம்ப ஈஸியான விஷயத்தை புரிய வைக்கிறேன். என்ன விஷயம்? உங்களை ஆத்மான உணருங்க. ஏன்னா இந்த உடம்பு மண்ணோட மண்ணாக போகுது, அது நீங்கள் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. மண் நீங்கள் கிடையாது. ஸோ மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்புறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, மண்ணிலிருந்து விலக்கி எடுக்கிறார் ஆத்மாவை. அதுதான் உண்மையான அர்த்தம் இல்லையா? மண்ணோட மண்ணாக போகிற அந்த மண்ணாகிய உடல் நீ கிடையாது, அழிவற்ற ஆத்மா நீ. உடல் திரும்ப திரும்ப எரிக்கப்படுது இல்லையா? ஆத்மாவுக்கு திரும்ப திரும்ப உடல் கிடைக்கிது, திரும்ப திரும்ப அந்த உடல் எரிக்கப்படுது, பெருசாய் வயசானவொடனே எரிக்கப்படுது. ஸோ இதுதான் குரானில் கூட நரகத்தில் மீண்டும் மீண்டும் நீங்கள் நரக நெருப்பில் எரிவீங்க, அங்கே துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சதையை கொடுப்பேன். அப்போ எரிந்தால் இறந்துடுவாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு சதை கொடுக்குறதா என்ன அர்த்தம்? மறுஜன்மம் தான். அது பாவம், அவங்களுக்கு தெரியல. ஸோ அது அப்படியே பாபா இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆத்மா அழிவற்றது, உடல் மீண்டும் மீண்டும் எரிக்கப்படுதுன்றார். இதுதான் இங்கே வெளிப்படுது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. பாபா சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு முறை தான் வருகிறேன். மனிதர்கள் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. உண்மையிலே அது சிவ ஜெயந்தின்னு தான் சொல்லணும். ஆனால் சொல்கிறது சிவராத்திரி, ஏன்னா அவர் ராத்திரி வரார். அது அவ்வளோ அர்த்தம் சொல்லலை. சிவராத்திரின்றது சிவனுடைய பிறந்த நாள்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறார் சிவ ஜெயந்தின்னு சொல்லணும். ஆனால் வடநாட்டில் சிவ ஜெயந்தினும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சிவ ஜெயந்தின்றது புதுசாக இருக்குது இல்லையா? அதை ஏன் ஜெயந்தின்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா, ஜென்ரலாக தாயின் கர்ப்பத்தின் வழியாக ஜென்மம் எடுப்பதை தான் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பாபா எடுக்காததுனால அது சிவராத்திரின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? சிவனுடைய பிறந்த நாள் மட்டும்தான் சிவராத்திரி. கிருஷ்ணரும் ராத்திரியில் தான் பிறந்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஏன் கிருஷ்ணராத்திரின்னு சொல்ல மாட்டுறாங்க? ஸோ அப்போ கர்ப்பத்தில் பிறக்கலை சிவன். துவாபர கலியுக இரவில் எல்லாம் அவரை தேடிக்கிட்டே அலைஞ்சோம். நாம் அவரை தேடிட்டும் இருக்கிறோம், ஒரு பக்கம் எங்கும் நிரம்பியவர்னும் சொல்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கும் நிறைந்தவரை எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? தேடவே தேவையில்லையா? அப்போ ஸோ எங்கும் நிறைந்தவர்னா அப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு ஆகிடுதே. அப்போ எதுக்கு தேடுறீங்க? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. தேவதைகளில் இருந்து நீங்கள் முற்றிலும் அசுர சம்பிரதாயத்தினராக மாறிட்டீங்க. எப்படி பாபா சொல்கிறீங்க? ஆமாம், தேவதைகள் தண்ணி அடிப்பாங்களா? பூண்டு வெங்காயம் சாப்பிடுவாங்களா? கரிமீன் சாப்பிடுவாங்களா? காமத்தில் ஈடுபடுவாங்களா? மற்றவர்கள் மனம் நோக பேசுவாங்களா? சுயநலமாக சிந்திப்பாங்களா? ஆனால் இப்போ இதெல்லாம் இருக்குதே, அப்போ அசுரர்கள் தானே. ஸோ அதே தேவதை ஆத்மா மறுஜன்மம் எடுத்து எடுத்து கீழே விழுது. விழ விழ என்ன ஆகுது?
சாராயம் குடிக்க ஆரம்பிக்குது, எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிக்குது. பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிய போகுது. இந்த பழைய உலகத்தில் எண்ணற்ற தர்மங்கள் இருக்குது. ஆனால் புது உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான், அதுதான் தேவதா தர்மம், ஆதிசநாதன தேவி தேவதை தர்மம். முதல் 2500 வருடம் அந்த ஒரு தர்மம் தான் இருக்கும். ஸோ பிறகு அதிலிருந்து எத்தனை தர்மங்கள் இப்போ வந்திருக்குது பாருங்க. அதனால தான் இத்தனை குழப்பம். தர்மம்னா என்ன? வழி, ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழி. அப்போ இத்தனை வழி இருந்தால் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக மீண்டும் ஒரே ஒரு தர்மம் வந்தால்தான் நிம்மதி கிடைக்கும். ஸோ அதற்கான ஞானத்தை தான் பாபா கொடுக்கிறார். சொர்க்கத்தில் தான் ஒரே ஒரு தர்மம் இருக்கும். ஆனால் மனிதர்கள் சொல்கிறாங்க, இன்னும் கலியுகம் முடியவே 40,000 வருஷம் இருக்குதுன்றாங்க. பாபா சொல்கிறார், இதுதான் அஞ்ஞானத்தின் கோர இருள். ஞான சூரியன் எழுந்ததும் அஞ்ஞான இருள் அகன்றதுன்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு அளவற்ற அறியாமை இருக்குது. எப்போ ஞான சூரியன், ஞான கடலான தந்தை வருகிறாரோ அப்போ பக்தி மார்க்கத்தின் அறியாமை அனைத்தும் முடிவுக்கு வந்துடுது. ஏன் என்னன்னே தெரியாமல் காவடி தூக்கணும், இங்கே போனோம், தேர் இழுத்தோம், நெருப்பில் நடந்தோம், பட்டினி கடந்தோம், என்னென்னமோ பண்ணோம். ஸோ ஞானச்சூரியன் சொல்கிறார், இதுக்கெல்லாம் அர்த்தம் இதுதான் குழந்தை. ஸோ உண்மையை நீ பண்ணு, நினைவை பண்ண வேண்டாம், அதோடைய நினைவார்த்தமாக இருக்கிற பக்தி பண்ண தேவையில்லை. அப்போ பக்தியின் அறியாமை முடிஞ்சிடுது. ஸோ பெரியார் போன்றவர்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லலை. அப்போ என்ன ஆகுது? நம்பிக்கையை மட்டும் உடச்சிட்டாங்க. பட்டு அதெல்லாம் எதனால் நடக்குது? அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற விஷயம் இல்லை, வாங்க போராடலாம், அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் பாபாவை நினைக்க நினைக்க தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கிறீங்கன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். 5 நிமிஷம் தொடர்ந்து நினச்சாலே பல வருஷத்துக்கு தூய்மையாக இருக்கிற அளவுக்கு ஆத்மாவுக்கு பலம் வந்துடும் சொர்க்கத்தில். அப்போ நினைவு, ஒரு வினாடி நினைவும் சும்மா கிடையாது. அந்த டிராஃபிக் கண்ட்ரோலுடைய பவர் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்குது. இந்த யோக நெருப்பில் இந்த விகாரத்துரு எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அதிலும் பெரிய துரு காமம்தான். ஸோ அதையும் நாம் நெருப்பாக சொல்லலாம், விகார நெருப்புன்ட்டு. ஸோ காம நெருப்பு உங்களை அசிங்கமாக்குது. ஆனால் இந்த யோக நெருப்பு, அதாவது பாபாவுடைய நினைவு உங்களை அழகாக ஆக்குது. எப்படி சொல்கிறார் பாருங்கள், காமத்தில் எந்த அளவுக்கு விழுறீங்களோ அந்த அளவுக்கு கருப்பாவீங்க. ஸோ ஆத்மா கருப்பாகுது, அது உடல்லையுமே தெரியுது. ஆனால் பாபா நினைவிலேயே மூழ்க மூழ்க, உங்களையே முழுக்க முழுக்க மறக்க மறக்க ஆத்மாவும் தூய்மையாகுது, அது எடுக்கிற உடலும் அழகாக இருக்குது. ஆத்மாவும் அழகாகுது, உடலும் அழகாகுது. ஸ்ரீகிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொன்னாலும் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. பாபா தான் அர்த்தம் சொல்கிறார். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் அவ்வளவு அழகாக இருந்தாங்க. ஆத்மாவும் தூய்மையாக அழகாக இருந்துச்சு, அதனால் அவங்க எடுத்த உடலும் தூய்மையும் அழகுமாக இருந்தது. நரகத்தில் வரும்பொழுது அனைத்தையும் இழந்து கருப்பாயிடுறாங்க, தூய்மை இழந்துடுறாங்க. அதனால் ஆத்மா அழுக்காயிடுது, உடலும் அழுக்காயிடுது, கருப்பாயிடுது, அசிங்கமாயிடுது. ஸோ சொர்க்கத்தில் உடல் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற அனைத்து செல்வமும் புத்தம் புதியதாக இருக்கும். உலகமே புத்தம் புதியதாக இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலகமே பழசாக மாறுது. கலியுகத்தின் இறுதியில், 5,000 வருடத்தின் இறுதியில் உலகம் எதுக்கும் உதவாத அளவுக்கு பழசாயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? போட்டு எரிச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிக்கப்பட போகுது.
அதற்கான நிறைய ஏற்பாடுகள் உலகம் முழுவதும் நடப்பதை நாம் பார்க்குறோம். இப்போ பாபா சொல்கிறாரு, தன் இனத்தை தானே அழிச்சிக்கிறாங்கன்றத வெளிநாட்டு மக்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு பாரதவாசிகள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது, நம்ம இனத்தை அழிப்பதற்கு சயின்ஸு மூலமாக நமக்கே உந்துதல் கிடைக்கிது, அணுகுண்டு போன்றவர்களை தயாரிக்க அப்படின்ட்டு. கிறிஸ்துவுக்கு 3000 வருடத்திற்கு முன்பு பாரடைஸ் இருந்தது. அது தேவதேவிகளின் ராஜ்யமாக இருந்தது. பாரதத்தை பழமையான பூமின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பழமையான பூமியில், சொர்க்க பூமியில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்க. எப்படி அந்த பதவியை அவங்க அடைந்தாங்க தெரியுமா? அதற்கு முன்ஜென்மமாகிய இந்த ஜென்மத்தில், சங்கமயுகத்தில் ராஜயோகத்தை பாபா கிட்ட படித்ததன் மூலமாக லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. ஏன்னா பாபா மட்டும்தான் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர சன்னியாசிகளால் முடியாது. இன்றைக்கி நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. சன்னியாசிகளே ஏமாத்துறாங்க. வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் பாரதத்துடைய பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு கடையை போட்டுடுறாங்க. சரி, பரவாயில்ல, அதோடு விடுறாங்களா? கையை காலம் மடக்கிறது, பிராணாயாமம் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முட்டை சாப்பிட்லாம், தண்ணி அடிக்கலாம், கறிமீன் சாப்பிட்லாம், காமத்தில் ஈடுபடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்படி அவங்களாம் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இப்படி சொல்லி கொடுத்தா அவங்க எப்படி மனிதனை தேவதையாக மாற்ற முடியும்? ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மாக்கள் மிக உயர்ந்ததாகத்தான் இருந்தது. பிறகு மறுஜன்மம் எடுத்து எடுத்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுச்சு. இப்போ நாம் மீண்டும் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை தவிர. பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த நரகம் அழிக்கப்பட போகுது. யார் இங்கே பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து இந்த ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சிவபாபாவுடைய ஞானத்தை கொஞ்சோண்டு கேட்டுட்டு நின்றுட்டா கூட கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த படிப்பை எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ, பாபா நினைவில் இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு. இல்லை சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக நின்றுட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஞானத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நினைவு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா பாபா எச்சரிக்கை கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனம் பாபாவை நினைக்க ஆரம்பிக்கும். அதற்கேற்ப உயர்ந்த பதவியும் அடைய ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அழிவுக்கான காலம். இந்த அழிவுக்கான காலத்தில் யார் அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. இதுதான் எல்லையற்ற ஊக்கத்தொகை, அன்லிமிட்டெட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை அடைவதில் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறணும். இது ஒரு ஓட்டப்பந்தயம், நினைவின் ஓட்டப்பந்தயம். பாபாவை தவிர யாரையும் நினைக்காம இருக்கணும். இதுதான் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஓட்டப்பந்தயம். இதில் தான் உண்மையில் நன்மை இருக்குது. இன்றைக்கி எதுக்கோ போட்டி, பிரியாணி சாப்பிட்றதுக்கு போட்டி. ஸோ அதை சாப்பிட்டு ஒருத்தருக்கு அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துட்டார். தேவையா இது? ஸோ அப்போ உங்களுடைய போட்டி பாபாவை நினைப்பதில் இருக்கணும். இது ஈஸ்வரிய லாட்ரி. முதல்ல நினைவு இருக்குது, ரெண்டாவது தெய்வீக குணத்தையும் நீங்கள் தாரணை பண்ணணும்,
ராஜாராணி ஆகணும் அப்படின்னா பிரஜைகளையும் உருவாக்கணுமே. ஏன்னா ராஜாராணி அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தில் உள்ள பிரஜைகள். ஸோ அப்பா அம்மா மூலமாக தானே குழந்தை பிறக்குது. அப்போ ராஜாராணி மூலமாக தான் பிரஜைகள் உருவாக்கப்படுறாங்க. அவங்கள நீங்கள் உருவாக்கினா தான் ராஜாராணி ஆக முடியும். சிலர் நிறைய பிரஜைகளை உருவாக்குறாங்க, சிலர் கம்மியாக தான் உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் சேவை செய்வதன் மூலமாக பிரஜைகள் உருவாக்கப்படுறாங்க. நிறைய பிரஜைகள் நீங்கள் மியூசியமில் பண்ணுற சேவையினால் உருவாக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக முரளி படிக்கிறீங்க. பிறகு சொர்க்கத்தில் இதன் பலனை அனுபவிக்க சூரிய வம்சத்திலும் சந்திர வம்சத்திலும் பிறவி எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுடைய குலம் பிராமணர்களுடைய குலம், மிக உயர்ந்தது. பாபா பிராமண குலத்தை தான் தத்தெடுத்து அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, நான் இந்த ஒரு குலத்தையும் 2 வம்சத்தையும் உருவாக்குறேன்ற. இல்லையா? குலம் பிராமண குலம், வம்சம் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்ச ராஜாராணிகளை உருவாக்குறார். அவர்களை இரட்டை கிரீடதாரிகள்னு சொல்லலாம். ஸோ சத்யுக திரேதாயுகத்தில் இருக்கிறவங்களை தான் இரட்டை கிரீடதாரிகள்னு சொல்கிறோம். ஒன்று தங்க வைர வைடூரியம் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்த ராஜாராணிகளாக இருப்பாங்க. இன்னொன்று தூய்மைன்ற கிரீடமும் இருக்கும். அதுதான் தேவதைகளுக்கு பின்னாடி, தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் காட்டுறாங்க இல்லையா, அது தூய்மையுடைய அடையாளம். நிஜமாகவே அங்கே ஒளிவட்டம் இருக்காது, அதோடைய நினைவாக அப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்வார். ஸோ அதுக்கு பிறகு துவாபரகத்திலிருந்து விகாரி ராஜாக்கள் வருவாங்க. அவங்களுக்கு ஒளிவட்டம் ஒளிக்கிரீடம் இருக்காது. ஆனால் அந்த விகாரி ராஜாக்கள் தான் தூய்மையான நிர்விகாரி சத்யுக ராஜாக்களுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுவாங்க. அவங்க அவங்களுடைய ஜட சித்திரத்துக்கு முன்னாடி போய் தலை வணங்குவாங்க. ஏன்னா அவங்க தூய்மையாக இருந்தாங்களே, அதற்கான மரியாதை. ஸோ எப்போவுமே தூய்மையாக இருக்கிறது தான் மரியாதை. கிறிஸ்தவ மதத்தில் கன்னிகாஸ்திரிக்கு அதனால தான் மரியாதை. ஸோ பாபா குழந்தைகள்லேயும் தூய்மையாக இருந்தாலே மரியாதை. இப்போ சென்டரில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு மரியாதை இருக்கிறது காரணம் தூய்மை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்குள்ள வேறு எந்த குறை இருந்தாலும் இந்த தூய்மைக்குன்னு அந்த ஒரு மரியாதை இருக்குது இல்லையா. ஸோ சத்தியுகத்தில் இந்த மாதிரிலாம் கோயில் கட்டி வணங்குற பழக்கம் இருக்காது, பக்தியே இருக்காது. அது புத்தம்புது உலகம். அங்கே அழுக்கான மனிதர்களே கிடையாது. அழுக்கானவர்கள் தானே கோயில் கட்டி கும்பிடுவாங்க, அங்கே அழுக்கானவர்களே கிடையாது. அதை சுகதாமம் நிர்விகார உலகம்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிறது விகார உலகம். அதனால தான் இது துக்கதாமம். விகாரம் வந்துட்டாலே துக்கமும் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தூய்மையானவர் கிடையாது. சந்நியாசிகள் தங்களுடைய வீடு வாசலை எல்லாம் விட்டு ஓடி போயிடுறாங்க காட்டுக்கு. ஸோ அதனால் அந்த தூய்மையின் சக்தி அவங்களுக்கு இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த சக்தியும் இல்லை, அதனால் குடும்பத்தை விட்டு போகிறதும் கிடையாது. அப்படியே போனாலும் அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணி கோடியில் புரள்றாங்க. ஸோ கோபிச்சந்த் மகாராஜாவுடைய கதையும் இருக்குது. உதாரணமாக, எந்த மனிதனும் யாருக்கும் முக்தியோ ஜீவன் முக்தியோ கொடுக்க முடியாது. நான் மட்டுமே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வல்லல். நான் தான் எல்லோரையும் தூய்மையாக்குறேன். சிலர் தூய்மையாகி சாந்தி தாமத்துக்கு போவாங்க, சிலர் தூய்மையாகி சுகதாமத்துக்கு போவாங்க. ஆனால் சாந்தி தாமத்துக்கு எல்லோரும் போய் தான் ஆகணும். ஸோ பாபா அடித்து உதச்சாவது தூய்மையாக்கி அங்கே அழிச்சிட்டு போயிடுவார். ஆனால் நீங்களே தூய்மையாகிறத வச்சு தான் சொர்க்கத்தில் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படும். மற்றபடி இப்போ இருக்கிறதோ அழுக்கான துக்கதாமம்.
தங்க யுகத்தில் எந்த நோயும் இருக்காது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கதாமத்தின் எஜமானர்களாக மாறிட்டீங்க. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு கல்பத்திலும் பாபாவுடைய வழி ஸ்ரீமத் படி நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க, புது உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. 2500 வருடம் புது உலகத்தின் சுகத்தை அனுபவிச்சுட்டு பிறகு இந்த அழுக்கான நரகவாசிகளாக மாறிடுறீங்க. தேவதைகளாக இருந்தவர்களே துவாபர யுகத்திலிருந்து விகாரிகளாகி பாவ மார்க்கத்தில் விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்து கோயில்களில் ஆபாச சிலை இருக்குது. ஏன்னா அது பாரதத்துடைய கதை. பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க கிட்ட அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் மிகவும் மங்களகரமான சங்கமயுகம் ஒன்றில் மட்டுமே வருகிறேன். அது எப்போ வருது? கலியுகத்தின் இறுதியும் சத்தியுகத்தின் தொடக்கமும் சந்திக்கிற இடத்துல. மற்றபடி நான் பக்தி மார்க்கத்தின் கீதையில் சொன்ன மாதிரி யுகே யுகே கிடையாது. ஒவ்வொரு யுகத்திலும் நான் வருவது கிடையாது. ஸோ கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேனே தவிர ஒவ்வொரு யுகத்தின் சங்கமத்தில் நான் வருவது கிடையாது. ஏன் கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் வரேன்? ஏன்னா நான் நரகத்தை சொர்க்கமாக்க வேண்டி இருக்குது. ஸோ அதனால தான் அப்போ வரார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வருகிறேன். சில குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா எனக்கு என்னவோ தெரில பாபா, இந்த ஞானம் கிடச்சி எந்த விதமான சந்தோஷமோ உற்சாகமோ இல்லை, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வரல. பாபா சொல்கிறாரு, ஓஹோ பாபா உன்னை உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கலையா? அப்படிப்பட்ட தந்தையை நினைக்கும்போது சந்தோஷம் அனுபவம் ஆகலையான்றார். இல்லை, உலகத்துக்கே எஜமானரை ஆக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அதில் நிச்சய புத்தியும் அதை திரும்ப திரும்ப மனதில் அசை போடும் பொழுதும் உங்களுக்கு அந்த ஆனந்தம் அனுபவம் ஆகும். ஸோ நீங்கள் பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்யாததுனால தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் அனுபவம் ஆகலை. இல்லையா? பாபா குழந்தையை நீங்கள் எப்போ துக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரே காரணம், பாபாவை நினைக்காமல் இருந்திருப்பீங்க, பாபா ஸ்ரீமத்தை மீறுவீங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாங்க என்னை நினைங்கன்னு கூப்பிட்றாரு. இல்லை இல்லை, இங்கே இது ரொம்ப சீரியஸானது அப்படின்னு போய் நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. உங்களை அழுக்காக்கக்கூடிய கணவனை நினைத்தாலே உங்களுக்கு சந்தோஷம் அனுபவம் ஆகுது. ஆனால் உங்களை இரட்டை கிரீடதாரியாக ஆக்கக்கூடிய தந்தையை நினைத்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலையா? ஆச்சரியமாக இருக்குதே என்றார். இல்லையா? கலியுக கணவனால் நீங்கள் விகாரியாக மாறுறீங்க, அனைத்தையும் இழக்கிறீங்க. ஆனால் அவரை நினைத்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இரட்டை கிரீடதாரி சத்யுக மகாராஜாவாக ஆக்கக்கூடிய, நாராயணனாக ஆக்கக்கூடிய தந்தையை நினைத்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரலையா? நீங்கள் பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சந்தோஷம் இல்லைன்ட்டு. அப்படின்னா இந்த ஞானம் முழுசாக உங்கள் புத்தியில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் என்னை நினைக்கிறதே கிடையாது, அதனால தான் மாயை உங்களை ஏமாத்திடுது. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இதையே புரிய வைக்கிறார். நான் கல்லு புத்தி உடைய ஆத்மாக்களை தெய்வீக புத்தி உடையவராக மாத்துறேன். எப்போ ஞானம் நிரம்பிய தந்தை வர்றாரோ அப்போத்தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானத்தினால் நிரம்பி வழிகிறார், தூய்மையினால் நிரம்பி வழிகிறார், அன்பினால் நிரம்பி வழிகிறார். அவர் ஞானத்தின் கடலாக, சந்தோஷத்தின் கடலாக, சாந்தியின் கடலாக இருக்கிறார்.
ஸோ பாபா கிட்ட இருந்து நீங்கள் இப்படி ஒரு ஆஸ்தியை அடையிறீங்க. அப்படி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காகத்தான் நீங்களும் பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆனால் மற்ற சத்சங்கங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் தான். அதில் எந்த விதமான லட்சியமும் கிடையாது. இதுதான் உண்மையிலே கீதா பாடசாலை, கீதையை நடத்துகிற, இது வேத சாஸ்திரங்களை நடத்துகிற வேத பாடசாலை கிடையாது அப்படிங்கிறது சதா நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபா குழந்தை ஆயிட்டேன்னு சொல்லியும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் புத்தியில் முழுசாக ஞானம் உட்காரலன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என் நினைவில் இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் மாயை ஏமாற்றி அது உள்ளே வந்து உட்காந்துக்குச்சு. அப்புறம் எப்படி ஞானம் வந்து உட்காரும்? இல்லை மாயினாலே மெயினாக வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள் இதெல்லாம் உள்ளே வந்துடுச்சுன்னா பாபா எப்படி வர முடியும்? இப்போ பண்டிகையின் டைமில் கடவுளை ஆவாகனம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ சுத்தமான இடத்துல தான் கடவுள் வருவாருன்னு தெரியுது இல்லை? அப்போ உங்கள் மனதை நீங்கள் சுத்தப்படுத்தினா தானே உள்ளே கடவுள் வந்து நிரம்ப முடியும். குப்பையை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா பாபா எப்படி வருவார்? பாபா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ என்னை நினைக்கல, அதனால் மாயா உங்களை ஏமாற்றிடுது. பாபா நினைவில் இருந்தால் மாயாவுடைய நிழல் கூட நெருங்க முடியாதுன்றார் பாபா. அந்த பாபாவுடைய நினைவுன்ற குடைக்குள்ளே மாயாவுடைய நிழல் கூட வராதுன்றார். ஸோ பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் புரிய வைக்கிறார். ஸோ கல் புத்தியுடைய மனிதர்களை தெய்வீக புத்தியுடையவர்களாக பாபா மாத்துறார். ஸோ ஒரே ஒரு ஞானம் நிரம்பிய தந்தை தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் அனைத்தும் நிரம்பியவர், தூய்மை நிரம்பியவர், அன்பு நிரம்பியவர், ஆனந்தம் நிரம்பியவர், ஞானம் நிரம்பியவர். அதனால தான் அவரை ஞானக்கடல், சுகக்கடல், அமைதி கடல், அன்பு கடல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அவருடைய நினைவில் இருக்க நீங்களும் சாந்தி கடல், சுகக்கடலாக, ஞானக்கடலாக மாறுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிது. அவரை மாதிரி அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலாக ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. மற்றபடி மற்ற சத்சங்கங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. அதில் எந்த லட்சியமும் கிடையாது. இதுதான் கீதா பாடசாலை, ஒரிஜினல் கீதை, ராஜயோகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலை. இது ஒன்றும் வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலை கிடையாது. இல்லை, வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலையில் யார் போவா? ஐயருங்க மட்டும் போவாங்க. அதேமாரி குரான் பாடசாலையில் முஸ்லீம்கள் மட்டும் போவாங்க. பைபிள் வேதாகம வகுப்புன்னுவாங்க, அதில் கிறிஸ்டின் மட்டும் போவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா பரமபிதாவுடைய ஞானம் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் கம்மியாக தான் வராங்க, பட் எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க. லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது சாதாரண விஷயமா? இங்கே அனைத்தையும் இழக்கிறதுக்கு தைரியம் வேணுமில்ல? ஏன்னா பாபா ஞானம் எடுத்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிடுது, நாராயணன் ஆக போகிறோம், காமத்தை விட போகிறோம், எல்லாத்தையும் விட்டுருவோன்னு நமக்கு அன்னைக்கே தெரிஞ்சிடும். நிறைய பேர் அதுக்கு தான் ஓடிடுறாரு. இதை கேட்டோடனே அவங்களுக்கும் தெரியும், ஐயோ இதில் இருந்தால் விட்டுருவோம் போல இருக்குதுன்ட்டு ஓடிடுறாங்க, பாபா விட்டுடுறாங்க. யாருக்கு நஷ்டம்? இந்த கீதையின் மூலமாக தான் சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிறீங்க. கண்டிப்பாக பாபா தான் உங்களை அப்படி ஆக்க முடியும். மனிதர்கள் இன்னொரு மனிதனை தேவதையாக்க முடியுமா என்ன? அதுக்கு தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார், ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார், குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணருங்க. நீங்கள் இந்த அழியக்கூடிய உடம்பு கிடையாது. ஆத்மா தான் சொல்லுது நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன்ட்டு. உடம்பு சொல்லலை நான் ஒரு ஆத்மாவை விட்டு இன்னொரு ஆத்மாவை எடுக்கிறேன்ட்டு. அப்படி எடுக்கிறது கிடையாது இல்லையா? நல்லது. ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி, அன்பான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சிவபாபா எப்படி எந்த பகட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வேலைக்காரனாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து ராஜாவை ஆக்குறாரோ, அதே மாதிரி நீங்களும் பாபாவை மாதிரி சர்வசக்திவான்கள். அதே நேரத்தில்
பாபாவை மாதிரி நீங்களும் அகங்காரமற்றவர்களாக பணிவானவர்களாக இருக்கணும். ஏன்னா இங்கே சக்தியே பணிவு தான். தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். ஸோ நம்ம வெறும் ஆத்மாவை மட்டும் பார்த்தாலே நமக்கு பணிவு வந்துடும். உடலை வைத்து பார்க்கும்போது தான் அவனை விட நான் பெரியவன்ற அகங்காரம் வரும். ஏதோ ஒரு விதத்தில், படிப்பில், அறிவில், பதவியில், ஏதோ ஒன்றுத்தில். வெறும் ஆத்மான்னு பார்க்கும்போது இப்போ யார் உங்களை விட கீழே இருக்கிறாங்களோ அவங்க ஒரு காலத்தில் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க, மீண்டும் உயர்ந்தவர்களாக மாறுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா நாம் நிகழ்கால தோற்றத்தில் மயங்க மாட்டோம், எல்லாருக்கிட்டேயும் பணிவாக இருப்போம். உலக அழிவின் பொழுது ஈஸ்வரிய லாட்டரியை நீங்கள் அடையணும் அப்படின்னா பாபாவோடு மட்டும் அன்பு வைத்திருக்கக்கூடிய அன்பான புத்தியுடையவராகி அவருடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கிற ஓட்டப்பந்தயத்தில் அதிவேகமாக ஓடுங்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்கள். பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். தூய்மையான எண்ணங்கள், அதாவது சுத்த சங்கல்பங்களின் மூலமாக அனைவரையும் முற்றுகையிட்டு தானும் பாதுகாப்பாக இருந்து பிறருக்கும் பாதுகாப்பு உணர்வை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் தன்னுடைய திட்ட சங்கல்பத்தின் மூலம் ஒரு வினாடியை விட கம்மியான நேரத்தில் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுறாங்களோ அவங்க தான் சக்திசாலியான ஆத்மா. இல்லை, உறுதியான சங்கல்பம், ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு கோபத்தை தூண்டக்கூடிய பயங்கரமான விஷயங்கள் உங்களை சுற்றி 4 பக்கமும் தாக்குது. நிறைய டைம் அந்த மாதிரி மாற்றுறதை பார்ப்போம். இல்லை, ஒரு டென்ஷனில் இருக்கும்போது இன்னொருத்தனை டென்ஷன் படுத்துவான், இன்னொருத்தனை டென்ஷன் படுத்துவான். அந்த நேரம் நான் அமைதியான ஆத்மான்ற அந்த திட்டமான எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா ஒரு வினாடியில் அவங்க அந்த டென்ஷன் படுத்தும் போது என்ன ஆகும், நிறைய வீண் எண்ணம் வரும். அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நீங்கள் எரிச்சிடுறீங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் சக்திசாலியான ஆத்மான்றார். ஸோ அதனால தான் அந்த தூய்மையான எண்ணத்தின் சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள்ன்றார். இல்லை, அந்த ஒரு தூய்மையான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, தூய்மையான ஆத்மான்ற அந்த ஒரு சக்திசாலியான எண்ணம் அல்லது தூய எண்ணத்தின் சக்தியை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அதை திரும்ப திரும்ப எழுப்பும்போது அதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே ஒரு தூய்மையான சக்திசாலியான எண்ணம் கூட அவ்வளவு அற்புதத்தை செய்யுன்றார். அதனால் திடமான சங்கல்பம் மட்டும் வைங்க. இந்த திடத்தன்மை இருக்குது பாருங்கள், அந்த உறுதி, அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இல்லை, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, வெற்றி இருக்குது, உலகமே சொல்லும் இல்லை தோத்துட்ட, பொண்டாட்டி சொல்லுவா, அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுறேன். ஆனால் அவனுடைய மைண்டில் இது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த உறுதித்தன்மை எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப 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 போய் கடைசியில் ஒரு நாள் வெற்றி அடைவோம். ஸோ இது இயற்கையின் நியதி. திடத்தன்மை இருந்தால் வெற்றி உறுதி. ஸோ ஒவ்வொருத்தரையும் இந்த தூய்மையான திட எண்ணத்தின் மூலமாக சூழ்ந்து கொள்ளுங்கள்ன்றார். அந்த எண்ணத்தின் மூலமாக சூழ்ந்து கொள்ளுங்கள்ன்றார். உங்களை போய் சூழ்ந்துக்க சொல்லலை, அந்த எண்ணத்தினால். இப்போ உதாரணத்துக்கு பாலஸ்தீன் உக்ரைனில் போர் நடக்குது. மக்கள் அனுதினமும் அந்த பயத்தில் மரண பீதியில் இருப்பாங்க. கணவனை இழந்து விதவையாக அங்கங்கே அகதிகளாக வேற இருப்பாங்க. ஸோ அப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறேன், அந்த ஒரு எண்ணம் அந்த இடத்துல இங்கே இருந்துக்கிட்டே நான் இங்கே சூக்ஷ்ம உடலோடு அங்கே போய் அல்லது வெறும் ஆத்மாவாக பாபாவோடு இணைஞ்சு போய் நான் எவ்வளோ அன்பான ஆத்மா அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அதிர்வலைகளால் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சூழ்ந்துக்கணும். அந்த ஒரு ஒளிவட்டம் மாதிரி இந்த எண்ணத்தின் சக்தியை, வைப்ரேஷனை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அந்த பயம், எதிர்கால பயம், கேள்விக்குறி எதுவுமே அங்கே ஞாபகம் இருக்காது, ஆனந்தமாக இருப்பாங்க.
அதை தான் நம்ம பண்ணணும். மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இதை பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது இல்லையா? ஸோ இந்த தூய்மையான எண்ணத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளுங்கள், அவங்கள கட்டி போடுங்கன்றார். இந்த எண்ணத்தினால எப்படி கட்டி போடணும் அப்படின்னா, அவங்க சுயம் பலகீனமானவர்களாகவே இருந்தாலும் கொஞ்சம் பலகீனத்தை அனுபவமே பண்ணால் கூட இப்படி தூய எண்ணத்தில் கட்டி போடும் பொழுது அது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடை மாதிரி, பாதுகாப்பு கவசம் மாதிரி மாறிடுன்றார். அப்போ அந்த பலகீனமான எண்ணமே அங்கே வராதுன்றார், அந்த மனதிலிருந்து அந்த எண்ணமே வராது. அப்போ அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதை உணர்வாங்க. ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி இருக்கும், அந்த பலகீனமான எண்ணம் அவங்களுக்குள்ள வராத மாதிரி அது தடுக்கும்ன்றார். ஸோ இதுதான் திட்ட சங்கல்பத்துடைய சக்தி. அதை புரிஞ்சுக்கிட்டு காரியத்தில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறார். ஸோ இதை நமக்காக முதல்ல பயன்படுத்த அப்படியே உலகத்துக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லது நீங்கள் உலகத்துக்கு பயன்படுத்தினாலே அது உங்களுக்கும் வந்துடும். 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா, நீங்கள் ஈஸியாக எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபடுறதுக்கான வழி என்னென்னா, மற்றவர்களை விடுவிப்பதில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கனாலே தானாகவே எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க. அது மாதிரி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, இதோ இப்போ திருநெல்வேலியில் நிலநடுக்கம் வந்திருக்குதுன்றாங்க, அப்புறம் வேறு எங்கேயோ பூமி விரிசல் விட்டதுன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க மக்கள். சக்தி கொடுங்க, ஏன்னா இந்த சக்திக்கு தேவைப்படக்கூடிய மக்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஸோ அதுக்கு தான் பாபா உங்களை குழந்தைய எடுத்ததே. ஸோ அந்த சக்தியை கொடுங்க, அவங்க பலகீனத்தை நீக்குங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். ஸோ யார் கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான பாலனையும் படிப்பும் ஸ்ரீமத்தும் அடையிறாங்களோ அவங்களுக்கு தான் மிக உயர்ந்த பாக்கியசாலிகள்னு சொல்ல முடியும். இல்லை, கடவுளே பாலனை பண்ணுறார், வளர்க்குறார், ஒவ்வொரு அடியிலும் கூட இருந்து வளர்க்குற குழந்தை. அங்கே பாரு, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். கலியுகத்தை பார்த்தியா, நான் சொன்னதை மீறினதுனால அங்கே என்ன நடக்குது பார்த்தியா, இப்போ பாரு, இப்போ நான் சொல்கிற மாதிரி கேளு. உன்னுடைய பாவம் அப்படியே இருந்துச்சுன்னா உனக்கும் தண்டனை கிடைக்கும். அந்த பாவத்தை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடு, அதுக்கான ஸ்ரீமத்து கொடுக்குறாரு. என் நினைவுலேயே எல்லாத்தையும் பண்ணன்றார். ஸோ இந்த படிப்பு அந்த உயர்ந்த வாழ்க்கைக்கான நினைவுக்கான எச்சரிக்கையை தினம் தினம் இந்த படிப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நேரடியாக கடவுளே கொடுக்குறார் வந்து. அப்படின்னா இதை விட உயர்ந்த பாக்கியம் என்ன இருக்குது? ஸோ அந்த பாக்கியத்தை சதா நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு பெரிய கோடீஸ்வரியுடைய பொண்டாட்டியாக இருந்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் கோடீஸ்வரி பொண்டாட்டியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி கடவுளுக்கே நாம் குழந்தையாக இருக்கிறோம், அவரே வளர்க்குறார். அப்படின்னா அந்த பாக்கியத்தை உணர்ந்து உணர்ந்து ஆனந்தம் அடைந்தால்தான் அவருடைய குழந்தையாக இருந்ததுக்கான ஒரு பிரயோஜனமே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி.